50 விழுக்காட்டுக்கு மேலே டிவிக்கே பெற்று சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கணும், பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் திமுகவும் அதிமுகவும் வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெறும் 35 வாங்கியிருக்காங்க, அவங்க 45க்கு மேலே. அதாவது நான் கூட்டணி கட்சி இல்லாமல் சொல்கிறேன், 45க்கு மேலே வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்கின்ற தேர்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது யதார்த்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அப்படியே அடுத்து வருமானா இல்லை. யுக்தியெல்லாம் வெளியில் சொல்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இல்லை, விரைவில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியான ஒரு பெரிய கட்டமைப்பு, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளில் புதுப்பிக்கின்ற விதமாகவும் அதுக்கு புத்துயிர் பாய்ச்சுகின்ற விதமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது. அது விரைவில் அப்பாவே சொல்லுவாங்க. அதுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சில பேருக்கான பொறுப்புகளும் வழங்கப்படும். அதை பொறுப்பெடுத்து அவங்க முறைப்படி செய்வாங்க அப்படின்றதையும். கட்சியிலேருந்து வெளியே போகிறது கட்சிக்கு ஒரு பின்னடைவா இல்லையா? ஒரு மாவட்டத்தோட முகமாக இருக்கவங்க முன்னாள் அமைச்சர்லாம் போகிறாங்க, மாவட்டத்தில் இல்லை. அதை நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு கட்சி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேள்விப்படாத ஒன்றுமே இல்லை. பல நிலைகளில் சிதறுண்டு, இல்லை பிரிந்து 2 துண்டாகி 3 துண்டாகி ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி வந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்சி அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பியே 5 பேர் ஒன்றா இருக்கிறதில்ல, 5 விரலில் ஒன்றும் எல்லாம் சமமாகவும் இருந்துறதில்ல. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள், முரண்கள் வரும்போது ஒரு சில விடயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதை மட்டுமே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக முடியாது. நாங்கள் உத்வேகத்தோடும் இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சலோடும் தயாராக இருக்கக்கூடியவர்களாக ஒன்று கூடி இன்னைக்கு கலந்து ஆலோசிச்சிருக்குமே தவிர இந்த பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களை சொல்கிறேன். இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாமே பெருமளவில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. நம்ம நிறைய சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்படி அந்த ஒரு ஆடியன்ஸ், அந்த ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டை அதிமுக பக்கம் திரும்பி எடுத்து கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான புது யுக்திகளை கையாள போகும்? யுக்தியெல்லாம் வெளியில் சொல்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யதார்த்தத்தை நான் சொல்லிடவா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகப்படியாக டிவிக்கே பக்கம் இருந்தது முழுமையாக அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 விழுக்காட்டுக்கு மேலே டிவிக்கே பெற்று சதவீதத்தை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கணும், பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்கள் திமுகவும் அதிமுகவும் வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெறும் 35 வாங்கியிருக்காங்க, அவங்க 45க்கு மேலே. அதாவது நான் கூட்டணி கட்சி இல்லாமல் சொல்கிறேன், 45க்கு மேலே வாங்கியிருக்காங்க. யதார்த்த களம் என்ன அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் டிவிகேவால் நிலை பெறவே முடியல. இப்போ நான் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தில், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இடத்த கூட வெல்ல முடியல. வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உண்மையிலேயே எல்லாரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்களே, அதிமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தும். ஏற்கனவே இது இளைஞர் தலைமுறைகளுக்கும் கல்வி படித்தவங்களுக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகளை எல்லாம் செய்திருக்கிறது, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான புதுமையான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இன்னைக்கு பொதுச் செயலாளர்கள் பேசினது பெண்களுக்கான பெரும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு வேலையும் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கவும் இருக்கிறார். அப்போ இது போன்ற விஷயங்களை கடத்துவது தான் எங்களை போன்ற பிள்ளைகளோட வேலை. அதை இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அரசியல் இப்போ வந்து கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அரசியல் பயிற்சி பற்றல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அரசியலை பற்றி புரிதல் வேண்டும் நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமான அரசியல் பயிற்சி பற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அப்போ புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.